ஹலோ பீப்புள், இன்றைக்கி நம்ம ரெயின் ஆஃப் லிட்ரேச்சரில் என்ன போயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் பை ரவீந்திரநாத் தாகூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ஒரு இந்தியன் போயட், ஃபிலாசபர், ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேஷனலிஸ்ட். இவரோட வருஷம் பார்த்தீங்கன்னா 1861 to 1941. ஹீஸ் த ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் நோபல் லாரியேட் இன் லிட்ரேச்சர். கீதாஞ்சலி அப்படின்ற இவரோட ஒர்க்காக 1913 இவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிச்சு. நோபல் ப்ரைஸ் அப்படின்றது லிட்ரேச்சரில் ரொம்ப 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 பெரிய விருதாக கருதப்படுது. இது ஹோல் வேர்ல்டுலேயுமே நோபல் ப்ரைஸ் தான் முக்கியமான அவார்டாக எல்லாரும் கருதுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவார்டை ஒரு ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன், எப்போயுமே யூரோப்பியன்ஸுக்கு தான் அந்த அவார்டுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் இவர் தான் முதல்ல யூரோப்பியன் இல்லாத ஒரு ஆத்தர் நோபல் ப்ரைஸை வாங்கினவர் 1913. இவர் இங்கிலீஷ் அப்புறம் பெங்காலி ரெண்டுலேயுமே எழுதுவார். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு அத்தன்டிக் பெங்காலி. அவர் பெங்காலி அப்புறம் இங்கிலீஷ்லேயும் அவரோட ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். இவரோட தீம்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சலிசம், ஹியூமனிசம், ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி இருக்கும். விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியை சாந்திநிகேதனில் இவர் தான் உருவாக்குனார். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர்ன்ற ஒரு போயம் இஸ் அ பீஸ் ஆஃப் போயம் ஃப்ரம் கீதாஞ்சலி. கீதாஞ்சலி அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா சாங் ஆஃபரிங். இது ஒரு டிவோஷனல் போம் கலெக்ஷன். ஸோ இந்த புக்கில் ஃபுல்லாமே கடவுள்கிட்ட ஏதோ வேண்டுதலை ஏற்கொள்கிற மாதிரி தான் ஆத்தர் எழுதியிருப்பார். இதில் 35வது போயம் தான் நம்மளோட வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். இந்த கீதாஞ்சலிக்கு இன்ட்ரொடக்ஷன் யார் கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம WB ஈட்ஸ். நெக்ஸ்ட், இந்த போயம் எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்தியா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பிரிட்டிஷரால் காலனைஸ் பண்ணப்பட்ட ஏஜ் பீரியடில் தான் இந்த போயம் ஆத்தர் எழுதியிருக்காரு. இந்த போயம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா ட்ரீம் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் இந்தியா, இந்தியாவோட விடுதலைக்கான ஒரு கனவாக இந்த போயம் எழுதியிருக்கு. இதில் எதை பற்றியெல்லாம் அவர் பேசியிருப்பார் அப்படின்னா இன்டெலெக்சுவல், மாரல், எஜுகேஷ்னல், இமோஷனல் லிபரேஷன் பற்றின தீம்ஸ் தான் இதில் ஆத்தர் பேசியிருப்பார். அதே மாதிரி கிரிட்டிக் பண்ணியிருக்காரு. எதை விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபியர் பேஸ்டு ஒபீடியன்ஸ். நம்ம அந்த காலத்தில் மக்கள் பிரிட்டிஷர்ஸ்க்கு பயந்த அந்த நேரம் அதை பற்றின விமர்சனங்களை இந்த போயமில் கொடுத்துருப்பாரு. நம்ம பீப்புள் பிரிட்டிஷர்ஸ் பற்றி பயந்ததுக்கும் அதே மாதிரி மூட நம்பிக்கைகள், பிளைண்ட் கஸ்டம்ஸ்க்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் இந்த போயமில். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அப்படின்னா எந்த ஒரு நிலையிலையோ எந்த ஒரு இடத்துலையோ பீப்புளோட வாழ்க்கை அப்ரெஷன் இல்லாமையோ பயம் இல்லாமையோ நேரோ மைண்டட்னஸ் இல்லாமல் இருக்குதோ அதை தான் இந்த போயமுக்கு டாப்பிக்காக வச்சுருக்காரு. ஆக்சுவலி இந்த போயமுக்கு டாபிக் இல்லை, அந்த முதல் வரியை தான் எடுத்து இந்த போயமுக்கு டாப்பிக்காக வச்சுருக்காங்க. இந்த போயம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா ட்ரீம் ஆஃப் உட்டோப்பியா. உட்டோப்பியா அப்படின்னா என்னென்னா ஒரு கனவு உலகம். அங்கே ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும், சேட்னஸ் இருக்காது. எப்பயுமே நம்ம இமேஜினேஷன் பண்ணுவோம். நம்மளோட இமேஜினேஷனில் நம்ம நல்லதை மட்டும் தான் நினைப்போமே தவிர கெட்டதை நினைக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் உட்டோப்பியா. அங்கே மனிதர்கள் சந்தோஷத்தை மட்டுமே மையமாக வச்சு வாழ்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உட்டோப்பியாவாக இந்த நம்மளோட இந்தியா இருக்கணுன்றதுக்காக ரவீந்திரநாத் தாகூர் எழுதின போயம் தான் இந்த வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். இது நம்ம நாட்டோட ஒரு என்லைட்மெண்ட்காக எழுதியிருக்காங்க. முதல் வரி பார்ப்போம். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், அதான் நான் சொன்னது. இந்த லைனில் இருந்து எடுத்தது தான் இந்த போயமோட தலைப்பு. ஸோ வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை. முதல் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ, நாலேஜ் இலவசமாக கிடைக்கணும். ஃபியர்லெஸ் சொசைட்டியை உருவாக்கணும். மனிதர்களுக்கான கான்ஃபிடென்ட், தன் நம்பிக்கையும் டிக்னிஃபைடாகவும் மக்கள் இருக்கணும். நாலேஜும் எஜுகேஷனும் எல்லாருக்குமே சமமாக கிடைக்கணும், இலவசமாக. அடுத்த லைன், வேர் த வேர்ல்ட் ஹஸ் நாட் பீன் broken up into fragments by narrow domestic walls. இந்த இடத்துல நம்மளோட நாடு இப்போ இல்லாமல் ரொம்ப வருஷத்தில் இருந்தே நம்மளோட நாட்டில் தான் இந்த கேஸ்ட், ரிலீஜன், ரீஜியன் இந்த மாதிரி பயங்கரமான பிரிவினைகள் மக்களுக்கிடையே இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நாட்டில் எந்த ஒரு பிரிவினையும் மக்களுக்கிடையே ஏற்படாமல் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னா சிறு சிறு துண்டுகளாக அப்படிலாம் உடையாமல் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாரு. நேரோ டொமஸ்டிக் வால்ஸ் அவர்னு எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா கேஸ்ட், ரிலீஜன், மூட நம்பிக்கைகள், ப்ரிஜுடைஸ், அப்புறம் ரீஜன் இந்த மாதிரி எந்த ஒரு பிரிவுமே நமக்கு ஒரு சுவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். வேர் வேர்ட்ஸ் கம் அவுட் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் ட்ரூத், வேர் டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் ஸ்ட்ரெச்சஸ் இட்ஸ் ஆர்ம்ஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். வேர் வேர்ட்ஸ் கம் அவுட் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் ட்ரூத். மனிதர்களோட பேச்சுலேயும் செயல்லையும் உண்மை தான் இருக்கணும். எப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமை வருகிறதோ
அதே மாதிரி வேர் டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் ஸ்ட்ரெச்சஸ் இட்ஸ் ஆர்ம்ஸ். டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் அப்படின்னா, ஸ்ட்ரைவிங் அப்படின்றது வந்து ஒரு ஊந்துதல் அப்படின்றது வந்து ஒரு உணர்வு. நம்மளோட உணர்வு எப்போ அதோட ஆர்ம்ஸை வந்து நமக்காக விரித்து முன்னேற்றத்தை நோக்கி போகுதோ, இந்த போயமே வந்து உங்களுக்கு போக போக புரியும். இது வந்து ஒரு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலாகவும் ஒரு கோரிக்கையாகவும் வந்து ஆத்தர் வைக்கிறாரு. ஸோ அப்படின்றப்போ அந்த வேர் அப்படின்ற வார்த்தை வந்து எப்போ எனக்கு இது கிடைக்குதோ, எப்போ நான் இதை செய்கிறேனோ, அந்த மாதிரி எப்போ இந்த மாதிரி இருக்கோ அப்போ தான் நம்ம நாடு வந்து முன்னேறுன்ற மாதிரி இந்த ஆத்தர் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பார். வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் has not lost its way into the dreary desert sand of death habit. இந்த லைன் என்ன சொல்லியிருக்காருன்னா, where the clear stream of reason, எந்த ஒரு காரணங்களும் ஒரு தெளிவான ஓடையான காரணங்கள் dreary desert sand of death habit, நம்ம கையில் பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிற இந்த மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் நம்மளோட காரணங்களை எந்த ஒரு காரணத்துக்காகவுமே வந்து தடைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. Avoid blind traditions or meaningless customs. Into the heaven, final line வந்துட்டோம். Into the heaven of freedom, my father, let my country awake. Heaven of freedomன்றாரு. நமக்கு எப்போ விடுதலை கிடைக்குதோ அதுதான் ஒரு சொர்க்க வாசல் நம்ம நாட்டுக்கே அப்படின்னு சொல்கிறாரு. மை ஃபாதர் அப்படின்னா, இந்த இடத்துல மை ஃபாதர்னு யாரை சொல்கிறாருன்னா, அவர் கடவுளை தான் வந்து மை ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாரு. லெட் மை கண்ட்ரி அவேக், இனியாவது என் நாடும் என் நாட்டு மக்களும் விழித்து கொள்ளட்டும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை கடவுள்கிட்ட ரவீந்திரநாத் தாகூர் பாடுறாரு. இதை ஒரு ப்ரேயராக அவர் வந்து கொண்டு வராரு. இந்த போயமோட சென்ட்ரல் தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் தான். ஃப்ரீடம்ன்றது பிரிட்டிஷர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளேயே நமக்கு கிடைக்கணும். அதாவது நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் அண்ட் எஜுகேஷனல் திங்ஸுமே வந்துட்டு நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அண்ட் தென் நம்மளோட நாடு வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஐடியல் நேஷன் அப்படின்றது உண்மையாகவும் உணர்வு பூர்வமாகவும் ஒற்றுமையாகவும் முன்னேற்றத்தையும் நோக்கி போகணும். அப்படி தான் நம்மளோட ஐடியல் நேஷன் இருக்கணும்னு தாகூர் சொல்கிறார். இதில் யூஸ் பண்ணியிருக்க லிட்டரரி டிவைசஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, மெட்டஃபர் அப்படின்னா உவமை தான். ஒரு கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன், ஒரு தெளிவான ஓடை அப்படின்னு காரணத்துக்கு சொல்கிறாரு. அதேமாதிரி டெத் ஹேபிட்னு அவர் எதை சொல்கிறாருன்னா, இறந்து போன பழக்க வழக்கம் அப்படின்றது தான் நம்ம கஸ்டம்ஸ் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, மூட நம்பிக்கைகள், அதுக்கு தான் இறந்து போன பழக்கம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பர்சனிஃபிகேஷன் அப்படின்னா உயிரற்ற ஒரு விஷயத்தை உயிர் இருக்கிற மாதிரி காட்டுறது. இந்த இடத்துல டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் ஸ்ட்ரெச்சஸ் இட்ஸ் ஆர்ம்ஸ். டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் அப்படின்னா ஊந்துதல்னு அர்த்தம். அந்த ஊந்துதல்ன்றது நம்மளோட உணர்வு, அதுக்கு உயிர் கொடுத்து அதோட கைகளை வந்து எப்போ விரித்து நம்மளை அணைக்குதோன்னு சொல்கிறாரு. ஸோ உயிர் இல்லாத ஒரு விஷயத்துக்கு கை கொடுத்து அதை பர்சனிஃபை பண்ணி காட்டுறாரு. அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னா கடவுளை பற்றி இப்போ வந்து கடவுள் அப்படின்றவர் இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ இல்லாத ஒருத்தரை பற்றி இப்போ நம்ம பேசுகிறது தான். நம்ம கூட இருக்கிறவங்களையோ இப்போ நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு மனிதர் இப்போ உங்களோட அப்பாவோ அம்மாவோ நம்ம கூட இருக்கிறப்போ அவங்கள பற்றி பேசுகிறத தாண்டி அவங்க நம்ம பக்கத்தில் இல்லாதப்போ நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம்னா அதுதான் அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல கடவுளை வந்து பேசியிருக்காரு தாகூர். அதனால் இது வந்து ஒரு அப்பாஸ்ட்ரஃபி. சிம்பாலிசம் எதை சிம்பிள் பண்ணியிருக்காருன்னா, டொமஸ்டிக் வால்ஸ் அப்படின்னு அவர் எதை சிம்பிள் பண்ணியிருக்காருன்னா, நமக்குள்ளே இருக்கிற பிரிவினைகளை வந்து அவர் வந்து சிம்பலைஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு என்னென்ன கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம்ஸ்லாம் வந்து இப்போ ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த போயம் வழியாக கேட்டிருக்காரு. ஒரு ரிவிஷன் மாதிரி. ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் அண்ட் அப்ரெஷன், ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் அண்ட் திங்க், ஃப்ரீடம் ஃப்ரம் சோஷியல் டிவிஷன், அதாவது அந்த டொமஸ்டிக் வாய்ஸ், கேஸ்ட், ரிலீஜன், அந்த மாதிரியான விஷயங்கள். ஃப்ரீடம் ஆஃப் எஜுகேஷன், ரெண்டாவது லைனை நம்ம பார்த்தோம். எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக ஃப்ரீடமாக கிடைக்கணும். ஃப்ரீடம் டு க்ரோ ஸ்பிரிச்சுவலி அண்ட் இன்டெலெக்சுவலி. எதனால் இந்த போயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை பற்றி பேசுது. இந்த போயம் வந்து மூட நம்பிக்கைகளையும் பிரிவினையை பற்றி தடுக்கணும்னு அப்போவே பேசியிருக்காங்க. எப்போ 1912 தான் கீதாஞ்சலி எழுதுறாரு. 1913 நோபல் ப்ரைஸ் வாங்கிக்கிறாரு. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 110-120 வருஷங்களுக்கு முன்னாடி இது. இன்றைய சொசைட்டிக்குமே இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட்டுக்குமே வந்துட்டு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. அப்புறம் நம்மளோட நாட்டோட ஐடியல் விஷனாக வந்து இந்த போயம் வந்து இருக்குது. ஃபைனல் தாட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ். பிகாஸ் இன்டு த ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் மை ஃபாதர் லெட் மை கண்ட்ரி அவேக் அப்படின்னு, இது கனவாகவே இல்லாமல் நிஜத்தில் வாழணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ பை லைக்கிங் the video, comment, subscribe for more literature content. Thank you. Bye bye.